வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. வாய்ஸ் வீடியோ போட்டாலே நிறைய பேர் லைக் போட மாட்றீங்க. அதனால் போடுறதில்ல. வாய்ஸ் வீடியோவில் இன்றைக்கி என்ன தகவல் சொல்ல போகிறேன்னாங்க, இப்போ மலையனூர் கோயிலுக்கு போனீங்கன்னா நிறைய அந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா, அந்த நீட்டுக்கும் இந்த பக்கம் கருவாடு கடைகள் நிறையவே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ரூ. 10 ரூ. 20 ஒரு கருவாடு, ரூ. 20 ரூ. 50 எவ்வளோ உங்களால் முடியுமோ வாங்கிக்கோங்க. நல்லா ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு சுற்றி ஒரு டப்பா ஏதாவது கொண்டு போனீங்கன்னா அது உள்ளே வச்சு நல்லா டைட்டாக மூடி கொண்டு வந்துடுங்க. பஸ்ஸில் ஒன்றும் ஸ்மெல்லாம் வராது. வீட்டுக்கு கொண்டு வந்து என்ன பண்ணுங்கள், பச்சரிசியை பொங்கிடுங்க. பொங்கிட்டு கருவாட்டு குழம்பு வச்சு அதில் ஊற்றி அந்த அம்மாவுக்கு வச்சு படைச்சிங்கன்னா, ஏதாவது ஒரு படம் ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா மலையனூர்லேருந்து அந்த கருவாட்டு குழம்பு வச்சு நீங்கள் படைச்சி பாருங்கள். அந்த அம்மா அப்படி ஒரு அருள் புரியும் உங்களுக்கு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு, அந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த அம்மாவுக்கு பிடிக்கும். எந்த நாளில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ, வெள்ளிக்கிழமை சில பேர் வெள்ளி செவ்வாயில் கூட கருவாடு வச்சு படைப்பாங்க. இல்லை சில பேர் வந்து விநாயகர் பெருமாள்லாம் இருக்காங்க எங்கள் வீட்டில், அதனால் நாங்கள் வைக்க படைக்க மாட்டோன்றவங்க மற்ற நாளில் கூட வச்சு படைங்க, ஒன்றும் தவறு இல்லை. அம்மாவுக்கு அந்த படத்தை கொண்டு வந்து, மலையனூர் அங்காள பரமேஸ்வரி படத்தை கொண்டு வந்து பச்சரிசியை பொங்கி அதில் வந்து கருவாட்டு குழம்பு ஊற்றி நீங்கள் படைச்சி பாருங்கள். உங்கள் வீடு வந்து செல்வ செழிப்பாகவும் நல்ல ஒரு வளமாகவும் மாறும். வாழ்க வளம்.